ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கார சட்னி, இது வெங்காய கார சட்னி பார்க்கலாம். பூண்டு, வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லுவோம்ல, அது புளி போட்டு அரைக்கிறது. இது எங்கள் மாமியார் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. எங்கள் அம்மாவும் செய்வாங்க. எங்கள் அம்மா புளி இல்லாமல் அரைப்பாங்க. எங்கள் மாமியார் இதுமாரி புளி வச்சு அரைப்பாங்க. அது சின்ன வெங்காயம்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு டிப்ஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம், அந்த வெங்காயமே கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம உரித்தோம்னா பூண்டுமே பொதுவாக அது மாதிரி உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் அதை ஊற வைக்கிறதே அப்படியே காமிக்கலாமேன்னு காமிச்சிருக்கேன். அப்புறம் அந்த சட்னி அரைக்கிறது மாதிரி நம்ம இந்த மாதிரி காஞ்ச மிளகா, புளி இது எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புளி நமக்கு நல்லா காஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அது நம்ம மிக்சியில் என்ன போட்டாலும் சிலப்போ அரைப்படாமல் அப்படியே முழுசாக கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா, அதுமாரி ஊற வச்சிட்டோம்னா மிளகா கூடயே சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம கலர் கொடுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வெங்காய கலர் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் மிளகாய் நல்லா ஊற வச்சே அரைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப காரம் போடாது, காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்காது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த இதுவும் நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் குறை தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்சதுனால அந்த விதையெல்லாம் இப்படி இருக்குது. நம்ம இது ரெண்டாவது அரைக்கும் போது நல்லாவே அது அரைப்பட்டுரும். இப்போ வெங்காயம்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் நைஸாக. இப்போ நம்ம அது பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்க வேண்டியதுதான். நான் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். நமக்கு வேணுன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் கடுகு மட்டும்தான் தாளிப்பாங்க. நமக்கு எது ஓகேனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். சில பேர் சாதா எண்ணெய் கூட தாளிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு எப்படி சௌரியமோ நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வெளியிலலாம் நம்ம இது லஞ்சு கூட கொடுத்து அனுப்பலாம். டூருக்கு போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் இந்த மாதிரி எல்லா டிஷ்க்குமே இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு எல்லா குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லெண்ணெய் குழச்சி கொடுத்தோம்னா ரொம்பவே சாப்பிடுவாங்க. இது வெங்காயமும் பூண்டும் ரொம்பவே எதிர்ப்பு சக்தி இருக்கிறது இல்லையா, அதனால் அடிக்கடி சாப்பிட்றது நல்லது தான் உடம்புக்கு. அப்புறம் இது இப்போ இது இன்னொன்று என்னது மதுரை சட்னின்னு சொல்லிக்கிறாங்க. இது யூடியூப்லேயும் கூட வருது. அது நம்ம தக்காளி சேர்த்து அரைக்கிறது. அது அவங்க ஒரு மாதிரி நிறைய பார்க்குறேன் நானுமே. ஆனால் எங்கள் வீட்டில் தக்காளி சேர்த்து அது கொதிக்க வச்சு தான் நாங்கள் அரைப்போம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், அதை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சட்னி தான் இதை செஞ்சுருக்கேன். இது இட்லி கூட தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு அதை சாப்பிட்லான்ட்டு அதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். சரி, சட்னி எல்லாம் தாளித்து கொட்டி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இது நம்ம 2 நாள் கூட வச்சே சாப்பிட்லாம். இது வீணாலாம் போகாது. கைப்படா மட்டும் இருந்ததுன்னா 2 நாளைக்கு கூட நமக்கு சூப்பராக நல்லாவே இருக்கும். நம்ம அந்த இன்னொரு தக்காளி சேர்த்து அரைக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பூண்டு உரிக்காமல் சேர்க்கும்போது தான் இதோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது உரிக்காமலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப இல்லைன்னா நாக்கில் சுல்லுன்னு காரம் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம வெங்காயம் ஒரு 100 கிராம்னா பூண்டு ஒரு 4-5 பல்லு சேர்த்தா போதும். மிளகாய் நம்ம கொஞ்சம் நிறையவே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஊற வைக்கிறதுனால அதோட காரம் கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி போட்டு தான் நம்ம அரைக்கணும், அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.